எல்லாருக்கும் என்ன அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவாதிஷ்டானா 2வது சக்கரா, சுவாதிஷ்டான சக்கராவை பற்றி. ஓகே. இந்த சுவாதிஷ்டான சக்கராங்கிறது மூலாதார சக்கராலேருந்து 4 விரல் கட்டைக்கு மேலே, கிட்டத்தட்ட இந்த டிஸ்டன்ஸுக்கு மேலே ஒரு பொசிஷனில் இருக்கிறது தான் சுவாதிஷ்டான சக்கரா. இந்த சுவாதிஷ்டான சக்கரா நான் முன்னையே சொன்ன மாதிரி முதுகெலும்புக்கு, அதாவது நம்ம முதுகுக்கு பின்னால அந்த முதுகெலும்பு தண்டுவடத்துல நடுவுல ஒரு சுஷும்னா நாடி ஓடுற மாதிரியும், அந்த சுஷும்னா நாடிக்கு மேல இந்த எனர்ஜி சக்ராஸ் இருக்கிற மாதிரியும் நம்ம உருவகம் பண்ணி தான் நம்ம சாதனைகள்லாம் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ அந்த முதுகெலும்பு ஓட அடி பாகத்துல அதுக்கு அந்த நுனி, அது முடிகிற இடத்துல நுனிக்கு கீழே இருக்கிறது மூலாதாரம். மூலாதாரத்துல இருந்து ஒரு 4 விரல் கட்டை அகலத்துக்கு அந்த டிஸ்டன்ஸ் விட்டு அதுக்கு மேல இருக்கிறது தான் சுவாதிஷ்டான சக்கரா. இந்த சுவாதிஷ்டான சக்கராங்கிறது தண்ணி, பஞ்சபூதங்கள்ல தண்ணி பூதத்தோட, நீர் பூதத்தோட கனெக்டட். அப்ப இந்த சுவாதிஷ்டான சக்கராவுக்கு உண்டான டெய்ட்டிங்கிறது பிரம்மனும் சரஸ்வதி. மூலாதாரத்துக்கு கணபதி, மூல கணபதி. அதே மாதிரி இங்க சுவாதிஷ்டானாவுக்கு பிரம்மனும் சரஸ்வதி. அப்புறம் இங்க இந்த சுவாதிஷ்டான சக்கராவையும் ஒரு தாமரைப்பூவுக்கு உவமையா சொல்றாங்க, ஒப்பிடுறாங்க. தாமரைப்பூ மாதிரி அப்படின்னு உருவகப்படுத்தி பேசியிருக்காங்க. இந்த தாமரைப்பூவுக்கு 6 இதழ் உண்டு. மூலாதாரத்துக்கு 4 இதழ், இதுல 6 இதழ் உண்டு. ஓகே. 2வது இதோட நிறம்ங்கிறது, மூலாதார சக்கராவோட நிறம்ங்கிறது நல்ல ஒரு ரெட். சுவாதிஷ்டானம்ங்கிறது ஆரஞ்சு கலர். அப்புறம் சுவாதிஷ்டான சக்கரத்தோட மந்திரம்ங்கிறது வம், VAM, வம். மூலாதாரத்துக்கு லம், லம் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து வம், VAM, வம் அப்படின்னு சொல்லணும். ஓகே. அப்போ இதெல்லாம் தான் முக்கியமா. 2வது இன்னொரு விஷயம், இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு இங்கிலீஷ்ல வந்து சேக்ரல் சக்கரா அப்படிம்பாங்க. சேக்ரல் ரீஜன்னா அந்த முதுகுத்தண்டுக்கு அடிபாகத்துல சேக்ரல் ரீஜன் போ. ஸோ அந்த அடிபாகத்துல இருக்கிறதுனால சேக்ரல் சக்ரா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இங்கிலீஷ்ல சேக்ரல் சக்ரா அப்படிங்கிறாங்க. ஓகே. இப்போ இதுல வந்து இந்த சக்ராவுக்கு என்னென்ன குணங்கள், அதாவது எந்தெந்த குணங்களை ஒரு மனுஷன்ல எந்தெந்த குணங்களை இது கண்ட்ரோல் பண்ணுது, ஆதிக்கம் செலுத்துது, அதாவது எந்த குணங்கள் ஜாஸ்தி ஆகுது ஒரு ஆளுக்கு, அதாவது அந்த சக்ராவோட எனர்ஜி ஜாஸ்தியானால் எப்படி, சக்ராவோட எனர்ஜி கம்மியானால் எப்படி, பேலன்ஸ்டா இருந்தா ஒரு ஆள் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்போ இந்த சுவாதிஷ்டான சக்ராவுக்கு மெயினா சொல்றது வந்து ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷனல் வெல்பீயிங். அதாவது நம்ம முந்தின சக்கரால, அதாவது மூலாதார சக்கராவுக்கு என்ன பார்த்தோம்னா பிசிக்கல் வெல்பீயிங். பிசிக்கல் வெல்பீயிங்னா உடம்பு சம்பந்திச்சது. உடம்பு நல்லா இருந்தாதான், ஹெல்த் நல்லா இருந்தாதான் வேற எதுவுமே செய்ய முடியும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப அந்த பிசிக்கல் ஹெல்த்துக்கு உண்டான சக்தியை கொடுக்கறது தான் மூலாதார சக்கரா. ஓகேயா? அப்போ மூலாதார சக்கரா பேலன்ஸ்டா இல்லாட்டினா பிசிக்கல் ஹெல்த் கிடையாது ஒரு ஆளுக்கு. அங்கங்க வலி உண்டாகும், அங்கங்க பல உபாதைகள் உண்டாகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி இந்த சுவாதிஷ்டான சக்கராவில் எனர்ஜி கூடுனாலும் குறைஞ்சாலும் அது எதை கண்ட்ரோல் பண்ணும்னா ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷனல் வெல்பீயிங். ஓகேயா? அப்ப அதாவது மூலாதார சக்கரால சர்வைவல் மட்டும்தான். சர்வைவல்னா என்ன? ஒரு ஆளுக்கு உயிர் வாழ வேண்டிய அடிப்படை தேவைகள். அடிப்படை தேவைகள்னா என்ன? உணவு, நீர், தூக்கம், குட்டி போடுறது, அதாவது ரீப்ரொடக்ஷன், ப்ரோக்ரியேஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் பேசிக்கலாக சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் தான் சர்வைவல்.
ஒரு 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 குழந்தை பிறந்து அது வளர்ந்து அது பெரியவனாகி சாகிறதுக்கு முன்னே அதுக்கு மெயினாக பேசிக்கலாக என்னென்ன வேணும்னா இதெல்லாம் தான் வேணும். அதுக்கு பேர் தான் சர்வைவல்னு சொல்கிறது. அப்போ அந்த சர்வைவலில் மெயினாக வேணுங்கிறது என்ன? ஃபிசிக்கல் வெல்பீயிங். அதே சமயத்தில் இப்போ மூலாதார சக்கரம் நல்ல நிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த படியை கடந்து அடுத்த படிக்கு போகிறோம். அடுத்த படியில் என்ன இருக்குது? சுவாதிஷ்டான சக்கரா இருக்குது. அப்போ இந்த சுவாதிஷ்டான சக்கரால என்ன? ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷனல் வெல்பீயிங் அண்ட் செக்ஷுவாலிட்டி. இதெல்லாம் என்னன்னு கரெக்டாக பார்த்துடலாம். சரி, இப்போ ஃபீலிங்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு ரோசா பூவை பார்க்குறோம். ஒரு நல்ல ஒரு ரோசா பூ, பெருசாக ஒரு ரோசா பூ இருக்குது. அதை கண்ணால் பார்க்குறோம். சில சமயம் மோந்து பார்க்குறோம், முகர்ந்து பார்க்குறோம், மூக்கால் முகர்ந்து பார்க்குறோம். அப்போ அப்படி பார்க்கும்போதே, ஐயோ இது எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சிகப்பு கலரில் இருக்குது அதோட இதழ்கள்லாம், அதுலேருந்து நல்ல ஒரு வாசனை வருதே. அப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோம், மூக்கால் அதை நுகர்றோம், கையால் தொடுறோம். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இல்லைன்னா இந்த பெட்டல் எவ்வளோ திக்காக இருக்குது, இதுக்கு அடியில் பாரு எவ்வளோ முள்ளாக இருக்குது, அந்த இலையில எல்லாம் பாரு சின்ன சின்ன குட்டி குட்டி முள்ளாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஐம்புலன்களை வச்சு எதை பார்த்தாலும் அதனால நமக்கு உடம்புல நம்ம மனசுல ஃபீலிங்ஸ் உண்டாகுது. அந்த ஃபீலிங்ஸை கண்டினியூஸாக நம்ம பேசும்போது அதுக்கு பேர் தான் இமோஷன். இப்போ ஃபீலிங்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அழகாக ஒரு பொண்ணு வர்றா, அழகாக நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். யாருக்கானாலும் அந்த பொண்ணை பார்க்கும்போது நல்லா இருக்கே, நல்ல மனசுள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு ஆளாக இருந்தா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கா, நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அழகாக இருக்கு, மூக்கு மொழியுமா அழகாக இருக்கா, நமக்கு மனசில் தோணும். அது வந்து ஃபீலிங்ஸ். அதே சமயத்தில் தலை வாராமல் குளிக்காமல் அழுக்கு ட்ரெஸ்ஸோட ஒரு மாதிரி வரும்போது, சே இது பக்கத்தில் போகவே கூடாது, என்ன அங்கேருந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு, நமக்கு ஒரு ஃபீலிங் உண்டாகுதா? அதுதான் ஃபீலிங்ஸ். அதாவது நல்லது கெட்டது பார்க்கும்போது நம்ம மனசில் உண்டாகிற விகாரங்களுக்கு பேர் தான் ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸை அதை கண்டினியூஸாக நமக்கு வரும்போது அதுக்கு பேர் தான் இமோஷன்ஸ். இப்போ ஒரு தடவை இப்போ ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைய அடிக்கிறாரு, ரொம்ப சேடாக போகுது அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு மனசில் வருத்தம். சதா சர்வகாலமாக தொடர்ந்து அப்பா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இல்லைன்னா அம்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இல்லைன்னா திட்டிகிட்டே இருக்காங்க. அப்போது அதோட இமோஷன் என்ன ஆகும்? நெகட்டிவ் இமோஷன் ஆகிடும். அப்பா சாயங்காலம் வரும்போதே ஐயோ வந்துட்டாரா, வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாரா, அவ்வளோதான். உடனே அந்த குழந்தைக்கு தூக்கம் வரும், இல்லைன்னா தூங்குற மாதிரி பாவனை பண்ணும், என்ன அப்பாவை அவாய்ட் பண்ண பார்க்கும். அதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் இமோஷன். அதே சமயத்தில் நல்ல அப்பா எப்பவும் ஏதோ ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வர்றாரு வேலைக்கு போயிட்டு வரும்போது, அப்படின்னா அப்பாவுக்காக காத்திருக்கும் அந்த குழந்தை, இல்லையா? அதுக்கு மனசில் உண்டாகிற பாசிட்டிவ் இமோஷன். ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இமோஷன்ஸ் வெல்பீயிங்னா அது கரெக்டாக இருக்கணும்னா நம்ம சுவாதிஷ்டான சக்கரை நல்லதாக இருக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து அப்போ ஒரு குழந்தை வளர்ந்து வரும்போது அதோட சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை, அதோட ஃபேமிலி, குடும்பத்தில் இருக்க சூழ்நிலை, அதுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை, ஸ்கூலில் போகும்போது உண்டாகிற சூழ்நிலை, சில சமயம் வீட்டில் இருந்து ஸ்கூல் வரைக்கும் ஸ்கூல் பஸ்ஸில் போகும்போது கிடைக்கிற அனுபவங்கள், மற்றவங்கெல்லாம் பேசுறது கேட்கறது, ரோட்டில் வேடிக்கை பார்க்கறது, அங்கேருந்து நிறைய கற்றுக்கிறது, அந்த மாதிரி லைஃப்பில் எப்போவுமே நம்ம பாடங்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு குழந்தையும் அப்படிதான் பாடங்கள் கற்றுக்கிட்டே தான் வருது. ஓகேயா? அப்போது அதெல்லாம் மீண்டும் 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 அது ரிப்பீட் ஆகும்போது அதுக்கு மனசில் ஒரு இமோஷனாக அது மாறுது. இமோஷன்னா பாசிட்டிவ் இமோஷனாக இருக்கலாம், நெகட்டிவ் இமோஷனாக இருக்கலாம். அப்போது அதுலேருந்து அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சுவாதிஷ்டான சக்கரா பேலன்ஸ்டாக இருக்கணும், அது ஒன்று. அதுக்கு மேலே ஒரு குழந்தைய பெற்று வளர்க்கும் போது அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எப்படி இருக்கணுங்கிறது நம்ம கவனித்து அந்த சூழ்நிலைகளை நல்ல சூழ்நிலைகளாக உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு வேணும், நமக்கு உண்டு. ஓகே, ஏதோ குழந்தைய படித்தோம், இல்லை சாரி குழந்தைய பெற்றுக்கிட்டோம்,
அது வளருது, தானா வளருது. சாப்பாடு குடுக்குறோம், தானா வளருது. 5 வயசு ஆனோனே, 6 வயசு ஆனோனே ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்குறோம். படிச்சா படிக்குது, இல்லாட்டினா இல்ல. அப்படின்னு விட்டேத்தியா இருந்தோம்னா, அந்த குழந்தை நாளைக்கு நல்ல ஒரு சமூகத்துல நல்ல ஒரு 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 ஆணாவோ, ஒரு பெண்ணாவோ வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கம்மி. ஏன்னா, அதுக்கு வந்து வக்ரதை ஜாஸ்தியாயிடும். அதுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏத்த மாரி அதோட மனசுல நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாகும், இல்லன்னா பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாகும். இப்போ ஒரு குழந்தைக்கு சாக்லேட் சாப்பிடாத, சாப்பிடாத, சாப்பிடாத. இல்லன்னா முட்டாய் சாப்பிடாத, இல்லன்னா தண்ணி குடிக்காத, அங்க போகாத, இங்க போகாத. அமுக்கி, 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 அமுக்கி சப்ரஸ் பண்ணியே வளர்த்தோம்னா, நாளைக்கு அது பெருசாகும்போது, அதுக்கு அதோட குழந்தைட்ட அப்படிதான் பிஹேவ் பண்ணும். அப்படி இல்லையா, ரொம்ப அக்ரசிவ் ஆயிடும். அக்ரசிவ்னா, யாருக்குமே அடங்காத ஒரு குணம் வந்துரும். எதுக்கு எடுத்தாலும் அடாவடி, தடாலடி ங்கிற மாதிரி சண்டைக்கு போற மாரி. அந்த மாரி குணங்கள். அப்ப அது வீட்ல இல்ல பெரியவங்களானா கூட வீட்ல எல்லாத்துக்கிட்டயும் அப்படிதான் காமிக்கும். அதே குணங்கள் தான் காமிக்கும். அப்ப சுத்தியில இருக்கவங்களுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப மனநிலைய பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு ஆளுக்கு நல்லதா இருக்கணும்னா, அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறோம்? அதுக்கு வீட்ல இருக்க சூழ்நிலைகள் எப்படி? சுற்றுப்புற சூழ்நிலைகள் எப்படி இருக்கு? ஒரு டீச்சர் எப்படி இருக்காங்க கிளாஸ்ல? ம். ஸ்கூல்ல பிரின்சிபல் எப்படி இருக்காங்க? மத்த டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? மத்த சக மாணவர்கள், மாணவிகள் எப்படி இருக்காங்க? அதுக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஸ் எப்படி? நெய்பர்ஸ் எப்படி? அது எல்லாமே நம்ம வந்து கவனிக்கணும். கவனிக்காட்டினா, அது ஏதோ விட்டேத்தியா தாந்தோணித்தனமா வளரும். கடைசியில அது வந்து நெறைய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸா ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல அது ஈடுபடுற மாரி ஆயிடும். அதே மாரி இமோஷன்ஸுங்கும்போது, இந்த சப்ரஸ்டு இமோஷன்ஸ் தான் நாளைக்கு அடிக்ஷன்ல கொண்டு விடும். ட்ரக் அடிக்ட் ஆகறது. ஏன் ட்ரக் அடிக்ட் ஆகுறாங்கன்னா, சும்மா போய் ஒரு இதுல இல்ல. அதுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கல. அதுக்கு வேண்டிய பாசம் கிடைக்கல. அத கண்டிச்சு வளர்க்கல. அது தப்பு செய்யும்போதெல்லாம் என்கரேஜ் பண்றது. இல்லன்னா கண்டபடி அதுக்கு பணம் குடுக்கறது. இல்லன்னா பணமே கண்ல காமிக்காம இருக்கிறது. இந்த 2 எக்ஸ்ட்ரீம். ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம், இல்லன்னா இந்த எக்ஸ்ட்ரீம். அந்த மாரி 2 எக்ஸ்ட்ரீம்ல வளர்ந்து வர்ற குழந்தைகள், நாளைக்கு பெருசாகும்போதும், அது சொசைட்டிக்கு, சமூகத்துக்கு பாரமா தான் இருக்குமே தவிர, சமூகத்துல நல்ல ஒரு மனுஷனா வாழறது ரொம்ப கஷ்டம். அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து சின்னதிலே நம்ம கவனிச்சு, அந்த குழந்தைய வளர்த்து வரணும். அது மட்டும் இல்ல, அதோட சுவாதிஷ்டான சக்கராவும் எப்படி இருக்குங்கிறது, நம்ம அதோட பிஹேவியர வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இப்ப ஏன் ஒரு ஒரு ஆளு அடிக்ஷன்ல போறான்? காதல் தோல்வி. ம். அந்த மாரி எல்லாம். அது நெனைச்சது கிடைக்கல. அந்த மாரி நெறைய நெகட்டிவிட்டி இருக்கும்போது தான் அ இந்த ட்ரக்கு பின்னாடி போறது. இல்லன்னா தப்பான ரிலேஷன்ஷிப்ல போகறது. ம். எல்லாத்துக்கும் அடிமையாகறது. அந்த மாரி வ ந அது திருடறது, பொய் சொல்றது, இந்த மாரி நெகட்டிவ் குணங்கள் ஜாஸ்தி ஆகறதெல்லாம் நம்ம வளர்க்குற விதத்திலயும் இருக்கு. அந்த அந்த குழந்தைக்கு உண்டாகிற அனுபவங்கள், அது மட்டும் இல்ல, அதோட சுவாதிஷ்டான சக்கரா எப்படி இருக்குங்கிறதையும் வச்சு தான் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா? இது வந்து ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷனல் வெல் பீயிங். 2வது செக்சுவாலிட்டி. இந்த செக்சுவாலிட்டிங்கிறத பத்தி நம்ம மணிக்கணக்கா பேசலாம். அதாவது செக்ஸ்னாலே தப்பு, அசிங்கம், மோசமான ஒரு இது. அப்படிங்கிற நெனப்பு ஒரு குழந்தைக்கு வந்துச்சுன்னா, அது பெருசானா கூட, அது தாம்பத்தியத்துல கூட அதுக்கு ஒரு நிறைவு கிடைக்காது. அப்போ அதுக்குன்னு ஒ ஒ 5 வயசுலயே இத பத்தியெல்லாம் சொல்லிக் குடுக்கணுமா? தேவையில்ல. அது வயசுல, அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி உள்ள விஷயங்கள், செக்ஸ பத்தியும் நம்ம சொல்லிக் குடுக்கணும். இப்ப நெறைய ஸ்கூல்ல எல்லாம் செக்ஸ் எஜுகேஷன் எல்லாம் ஃப்ரீயா குடுக்குறாங்க. இல்லங்கல. ஆனா கூட ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு பையன பார்த்தா, எப்படி ஒரு பொண் குழந்தைக்கு பையன பார்த்தா எப்படி பிஹேவ் பண்ணணும்? எவ்வளவு தூரம் போகணும்? அ குட் டச், பேட் டச் அப்படின்லாம் நெறைய விஷயங்கள் பேசுறாங்க இந்த காலத்துல. இல்லங்கல. குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா கூட அது பெரியவங்களோட கடமை. கரெக்ட்டா அத சொல்லிக் குடுக்கணும்.
இப்போ இப்போ செக்ஸுங்கிறது ரொம்ப மோசப்பட்டது, தரந்தாழ்ந்த ஒரு விவகாரம் அப்படின்னு நம்ம அந்த ஒரு குழந்தையோட மனசுல பட்டுடுச்சுன்னா, நாளைக்கு அந்த பெருசாகி கல்யாணம் ஆயினா கூட அதோட தாம்பத்திய வாழ்க்கை சோபிக்காது. எப்பவும் அதுக்கு மனசுல ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, இந்த சுவாதிஷ்டான சக்கரா நல்லா பேலன்ஸ்டா இல்லாட்டினா, அதுக்கு உண்டாகிறது அந்த ஃபீலிங் மெயினா உண்டாகிறது கில்ட் ஃபீலிங். கில்ட்டினா குற்ற உணர்வு. குற்ற உணர்வுன்னா என்ன? அ ஒரு பையன பார்த்தேன். அவனுக்கு ஒரு லவ் லெட்டர் குடுத்தேன். ஐயோ! இது சரியில்ல. நான் ஒன்னத்துக்கு லாயக்கு இல்ல. ஐ அம் குட் ஃபார் நத்திங். இது செஞ்சிருக்கவே கூடாது. இது செஞ்சிருக்கவே கூடாது. செஞ்சிருக்கவே கூடாது. அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு. அத விட்டுட்டு, நம்ம சி 10, 13 வயசு ஆகுது. இந்த காலத்துல எல்லாம் 10 வயசுலயே அ ம் என்ன வ மெச்சூர் ஆகுறாங்க. அப்ப அந்த வயசுல இந்த நாப்கின் உபயோகிச்சு கொஞ்ச நாள் கொஞ்சம் கேப் விடும்பொழுதேக்கு சானிட்டரி நாப்கின் உபயோகிக்கிற அ பீரியட் வருது. அ 9 வயசுல, 10 வயசுல எல்லாம் பெண் குழந்தைகள் மெச்சூர் ஆகுறாங்க. அப்ப எப்படி கிளாஸ்ல பிஹேவ் பண்ணணும்? எப்படி டீல் பண்ணணும்? எப்படி சானிட்டரி நாப்கின்லாம் யூஸ் பண்ணணும்? அ ஆ செக்ஸ்னா என்ன? அந்தந்த வயசுக்கு ஏத்த மாரி. எல்லாமே 5 வயசுல சொல்லிக் குடுக்கணும்னு சொல்லல. அந்தந்த வயசுக்கு ஏத்த மாரி. ஒரு பையன் உன்கிட்ட வந்து பேசினானா, மேல கை வைக்கிறானா, தொடுறானா, எப்படி பழகணும்? எப்படி நீ ரியாக்ட் பண்ணணும்? அத பத்தியெல்லாம் நம்ம நெறைய சொல்லிக் குடுக்கணும். அப்போ செக்ஸ்ங்கிறது இல்லாட்டினாலும் மோ கெடுதல். இல்லாட்டினா கெடுதல்னா, ஏன்னா அந்த வயசுல உடம்புல உண்டாகுற ஹார்மோன்ஸ்னால தான் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது. ஓகே. ஒரு 5 வயசு குழந்தைக்கு அப்படி செக்சுவல் ஃபீலிங் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. ஒரு எ 70, 80 வயசுக்கு அப்புறம் இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகுறது நின்னதுக்கு அப்புறம் அந்த மாரி ஃபீலிங்ஸ் வர வேண்டிய அவசியம் இல்ல. அதே சமயத்துல அந்த டீனேஜ்ல இருந்து மிடில் ஏஜ் வரைக்கும் அந்த ஹார்மோன்ஸ் உடம்புல ரத்தத்துல கடந்து ஓடும்போது பண்ற அட்டகாசம் இருக்கே, அது நம்ம எப்படி சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி இப்ப நான் ஃபாரின்ல எல்லாம் ஒரு பையனும் பொண்ணும் நடு ரோட்ல நின்னுட்டு கிஸ் பண்றாங்கன்னா, அது அவங்களுக்கு அக்செப்டட். அத கண்டுக்கிறது இல்ல யாரும். ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. அப்போ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. சும்மா சினிமாவ பார்த்துட்டு, அத பார்த்துட்டு, சோசியல் மீடியாவ பார்த்துட்டு, நானும் இப்படி பிஹேவ் பண்றேன். அப்படின்னு நம்ம ஊருக்கு ஊர்ல அது நடைமுறையில சாத்தியம் கிடையாது. அப்ப எப்படி பிஹேவ் பண்ணணும்? அத பத்திலாம் பிளெயினா சொல்லிக் குடுக்கணும். அப்படி சொல்லிக் குடுத்தோம்னா, அவங்க தப்பான வழியில போமாட்டாங்க. அப்போ அந்த செக்சுவாலிட்டிய பத்தின கரெக்ட் ஃபீலிங்ஸும் அந்த குழந்தைக்கு வேணும்னா, அதுக்கு அந்த சுவாதிஷ்டான சக்கராவும் பேலன்ஸ்டா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த பெட்ல யூரின் பாஸ் பண்றது, தப்பான வழிகள்ல போறது, அ ம ம மறைஞ்சு நின்னு, அம் அம் சில குழந்தைங்கள்லாம் அம்மா, அப்பா படுக்கிற கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சு, மறைஞ்சு நின்னு, என்னமோ நடக்குது, நான் பார்க்கணும் அப்படின்லாம் நெறைய பேர் நெறைய குழந்தைகள் செய்றாங்க. அத பத்திலாம் நான் நெறைய கேள்விப்பட்டுருக்கேன். அப்ப என்னமோ நடக்குது, ஏதோ தப்பா இது நடக்குது, அம்மா, அப்பாவும் தப்பு பண்றாங்க. அந்த மாரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வரக்கூடாது. அம்மா, அப்பான்னா இப்படி. நீ அப்பாட்ட எப்படி இருக்கணும்? நீ அம்மாட்ட எப்படி இருக்கணும்? அது எல்லாமே நம்ம சொல்லிக் குடுக்கணும். அப்ப செக்சுவாலிட்டிங்கிறதும் ரொம்ப மோசமானதும் கிடையாது. அளவுக்கு மீறி அது பின்னாடியே போகுறதும் தப்பு. அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு அந்தந்த பெரியவங்களுக்குன்னா என்ன? இந்த டீனேஜ் பசங்களுக்கு அந்தந்த வயசுல நம்ம கரெக்ட்டா சொல்லிக் குடுக்கணும். அப்படி இல்லாட்டினா, அவங்களுக்கு அடிக்ஷன், அக்ரசிவ்னஸ் இந்த மாரியெல்லாம் நெறைய கெட்ட குணங்கள் வரும். ஓகே. அப்போ அது மட்டும் இல்ல, நான் சொன்னேனே, இந்த சுவாதிஷ்டான சக்கரா சரியா இல்லாட்டினா தான், அவங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் வரும். கில்ட்டி ஃபீலிங் வந்ததுனாலே, த குற்ற உணர்வு. நான் செஞ்சது சரியில்ல. நான் செஞ்சது சரியில்ல. நான் செஞ்சது சரியில்ல. நான் என் ஒன்னத்துக்கு லாயக்கு இல்ல. நான் ஐ அம் குட் ஃபார் நத்திங். அப்படின்னு தோணிட்டே இருந்ததுன்னா, அந்த அந்த ஒரு இண்டிவிஜுவலால அது ஆணோ, பெண்ணோ அ வாழ்க்கைய நல்லபடியா நடத்த முடியாது. ஏன்னா, அந்த குற்ற உணர்வு பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாரி இந்த காலத்துல வ வ முன்னையெல்லாம் வந்து என்ன ஆம்பள பசங்கள ரொம்ப ஒண்ணும் கவனிக்க வேண்டாம். ஒரு கோமணத்த கட்டி விட்டா போதும். அவன் எங்கேயோ போய் பொழச்சுக்குவான். அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இந்த காலத்துல நடக்காது. இந்த செக்சுவல் அபியூஸ்ங்கிறது பொண் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது.
பசங்களுக்கும் பசங்களும், ஆண் குழந்தைங்களும், ஆண் ப பையன்களும் செக்ஷுவல் அப்யூஸுக்கு ஆளாகுறாங்க. ஏன்னா பெரியவங்க அவங்கள மிஸ்யூஸ் பண்றாங்க. செக்ஷுவல் அப்யூஸ்ன்னா மிஸ்யூஸ் பண்றாங்க. அது எல்லாமே நெறைய நடக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம பசங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு தாயும், தகப்பனும், பெரியவங்களும் அத அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். இப்படியெல்லாம் வருது, இப்படியெல்லாம் நடக்கும். நீ எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த சிச்சுவேஷன்லயும் உன்ன உன்ன பாதுகாத்துக்க உனக்கு தெரியணும். அப்படின்னெல்லாம் நம்ம நல்லபடியா சொல்லிக் குடுக்கணும். அதுதான் ஃபீலிங்ஸ், எமோஷனல் வெல்பீயிங் அண்ட் செக்சுவாலிட்டி அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணுங்க. இப்போ அ அ செக்ஸுங்கிறது ரொம்ப தப்பானது அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்திலேயே ஒரு பொண்ணு வளர்ந்து வந்தா, அந்த பொண்ணுக்கு அம்மா, அப்பா பார்த்து வச்ச கல்யாணமா இருக்கலாம். எத்தனையோ பேர் முன்னெல்லாம் கேட்டுருக்கோம். இப்பல்லாம் அப்படி கிடையாது. ஆனா கூட அத பத்தி விவரமா ஒண்ணும் தெரியலன்னா, அம் நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அத ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அந்த பொண்ணுக்கு இல்லாம போயிடும். ஓகே. அந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம கவனமா பார்த்து கையாளணும். அப்போ இந்த சுவாதிஷ்டான சக்ரால நெகட்டிவிட்டி இருக்கிறதுனா, அது நம்மளுக்கு எமோஷனல் பேலன்ஸ் இல்லாம போயிடும். அது மட்டும் இல்ல, இந்த எமோஷனல் பேலன்ஸ் வேணும்னா, நம்ம 2 விஷயம் பண்ணணும். இது வந்து குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்குன்னு இல்ல. எல்லாத்துக்கும் பொது. என்ன சொல்றேன்னா, நமக்கு வந்து அ அதாவது எதையுமே இப்போ ஒரு கிரிட்டிசிசம், ஒரு கமெண்ட் வந்தா கூட, அத நம்ம பெர்சனலா எடுத்துக்க கூடாது. இப்போ அ நான் சொல்றேன். இப்போ அன்னைக்கு யாரோ கமெண்ட் அடிச்சாங்க. தமிழ் சேனல்ல நெறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் உபயோகிக்கிறீங்க. அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு. எனக்கு அவ்வளவு தூரம் இங்கிலீஷ் அத வந்து நான் பெர்சனலா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ போட்டிருக்கவே முடியாது. ஆனா, நான் அத வந்து பாசிட்டிவா எடுத்தேன். அவங்க சொல்றது கரெக்ட்டு தான். ஆனா, அவ்ளோ தூரம் எனக்கு தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ் அர்த்தம் சொல்லி, சொல்லி, சொல்லி பார்த்து, பார்த்து சொல்ற அளவுக்கு எனக்கு அ என்ன புலமை தமிழ்ல பாண்டித்யம் கிடையாது. புலமை கிடையாது. அப்ப இடையில, இடையில நெறைய அப்படி, இப்படி இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் வருது. இப்ப என்ன பண்ண முடியும்? எப்படியோ நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா சரி. அப்படிங்கிற மாரி தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதையே யாரோ இப்படி கமெண்ட் அடிச்சுட்டாங்க. நான் இனிமேல் YouTubeல எந்த வீடியோவும் போடுறதில்ல. இல்லன்னா தமிழ் சேனல்ல இனிமேல் வீடியோவே போட மாட்டேன். அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீமுக்கு போக்கூடாது. அப்ப எ எ ஒரு ஒரு சேனல பத்தியோ, ஒரு ஒரு ஆள பத்தியோ, ஒருத்தவங்களோட பிஹேவியர பத்தியோ, ஒருத்தவங்களோட நடை, உடை, பாவனை எத பத்தியா இருந்தாலும் சொல்லும்போது அத பர்சனலா எடுத்துக்க கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பெர்சனலா எடுத்தா தான் நமக்கு மனசு நோகும். வேதனை வேதனிக்கும். அந்த மாரி நோகும்போது, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருக்க ரிலேஷன்ஷிப் நமக்கு சரி வராது. இப்போ என்ன புடவ கட்டியிருக்க? நல்லாவே இல்ல. உன்னோட கலருக்கு சரியாவே இல்ல. அப்படியா? சரி. அப்போ அடுத்த தடவ நெ இன்ன கரு உன்னோட நிறத்துக்கு இந்த கருப்பு சாரியவா கட்டுவ? அப்படின்னு. ஓஹோ! அப்ப நம்ம நம்ம கருப்பு தான். அப்போ நாளைக்கு இனிமேலு கருப்புக்கு கருப்பு போடக்கூடாதாம். அதுக்குன்னு சொல்லி அடுத்த நாள் வெள்ள சாரி கட்டிட்டு போனோம்னா, ஐய்யய்யோ! நேத்த விட இன்னைக்கு மோசமா இருக்கே! ஓ! சரி. அப்போ நம்ம ஸ்கின்னுக்கு ஏத்த மாரி, நம்ம நிறத்துக்கு ஏத்த மாரி எந்தெந்த கலர் சூட் ஆகும் அப்படிங்க. அது அப்படின்னு நெனச்சு அந்த மாரி ட்ரெஸ் பண்ணணும். அதுக்குன்னு யாரோ இப்படி கமெண்ட் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி, ஆ நான் இனிமேல் புடவையே கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா முடியுமா? அந்த மாரி 2 எக்ஸ்ட்ரீம் போகாம, பெர்சனலா அந்த கமெண்ட்ட எடுக்காம, சரி புடவை பத்தி தானே சொல்றாங்க. ஓகே. அது மட்டும் இல்ல. இன்னொரு விஷயம், இப்ப யாரு நம்மள பத்தி கமெண்ட் அடிச்சாலும், அவங்க மனசுல இருக்கிறத வச்சு தான் நம்மள பத்தி கமெண்ட் அடிக்கிறாங்க. அவங்க மனசுல ஒரு 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 உத்தேசம் உண்டு. அத வச்சு தான் நம்மள கமெண்ட் அடிக்கிறாங்க. அதுக்காக ஒரேடியா கமெண்ட்ஸ தள்ளி தள்ளி விடவும் கூடாது. ஒரேடியா அத பெர்சனலா எடுத்துட்டு உட்கார்ந்து நான் இனிமேல அவன் மூஞ்சிலயே முழிக்க மாட்டேன். நேத்தைக்கு நான் கருப்பு சாரி கட்டியிருந்தேன். கருப்பு கலருக்கு கருப்பு நல்லாவே இல்லன்னு எவ்வளோ மோசமா என்ன திட்டிட்டா. ச்சே! இனிமேல அவ மூஞ்சிலயே முழிக்க மாட்டேன். அப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே.
கருப்பு சரியில்லை, நமக்கு சேரல, சூட் ஆகலைன்னு சொல்றாங்க. ரைட். இனிமேல் நம்ம கருப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். அதுக்கு மேல அந்த சொன்ன ஆளுங்கள்ட்ட வெறுப்பு வளர்க்கறது, விரோதம் வளர்க்கறது, அதுதான் டோன்ட் டேக் இட் பர்சனலிங்கிறது. 2வது இமோஷனலி வெல் பேலன்ஸ்டா நம்ம இருக்கணும்னா, இன்னொன்னு நம்ம எந்த சிச்சுவேஷன்லயுமே ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரெஸ்பாண்ட் தான் பண்ணணும். அந்த ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப யாரோ வந்து இப்ப வீட்ல நம்ம வாசக்கதவ தொறந்து போட்டுட்டு கிச்சன்ல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்பாவோ, ஹஸ்பண்டோ யாரோ வராங்க. வந்தோனே நம்ம மேல வந்து சிடு சிடுன்னு திட்டுறாங்க. வாசக்கதவ ஏன் இப்படி தொறந்து போட்டுட்டு எல்லாரும் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஏன் அத சாத்தக்கூடாது? அப்படின்னா, உடனே, "ஆ நீங்க தானே வந்தீங்க. நீங்க சாத்துங்க. ஏன் எங்களையும் குத்தம் சொல்றீங்க? நான் இங்க தானே இருக்கேன். நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன்." அதெல்லாம் வேற. வாசக்கதவ ஏன் சாத்தலன்னா, அதுக்குண்டான பதில் தான் சொல்லணும். ஓகே. அப்போ டக்குன்னு நம்ம அவங்க தான் கோவத்துல சொல்றாங்க. நம்மளும் கோவத்துல கத்தக்கூடாது. அதுதான் டோன்ட் ரியாக்ட். அதே சமயத்துல ரெஸ்பாண்ட். எதுக்கு எடுத்தாலும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரெஸ்பாண்ட் பண்ணலாம். எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? "அப்படியாங்க, கதவு தொறந்து கிடக்கா? ஐயோ! நான் கவனிக்கலங்க." அப்ப ரெஸ்பாண்ட் பண்ணும்போது, நம்ம திங்க் பண்ணி, கொஞ்சம் டைம் எடுத்து, திங்க் பண்ணி பதில் சொல்லணும். எதுக்குமே டக்கு டக்கு டக்குன்னு பதில் வேண்டிய அவசியம் இல்ல. எந்த விஷயமானாலும் சரி. நம்ம யோசிச்சு, டைம் எடுத்து, அதுக்குண்டான கரெக்ட் பதிலை யோசிச்சு சொன்னோம்னா, அதுக்கு பேர் தான் ரெஸ்பாண்டிங். அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம நம்மள மாத்திக்கிட்டோம்னா தான், நமக்கு நல்ல இமோஷனல் வெல் பீயிங் கிடைக்கும். அதுக்கு அர்த்தம் தான், நமக்கு சுவாதிஷ்டான சக்கரமும் பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். பே அதாவது இப்படி அதர் வே ரவுண்ட். சுவாதிஷ்டான சக்கர பேலன்ஸா இருக்கவங்க தான் இந்த மாரி ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்படி நம்ம எடுத்துக்கணும். ஓகே. அது அது மாதிரி அன்னைக்கே சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு சக்ராவையும் தனித்தனியா நம்ம ஆக்டிவேட்லாம் பண்ண முடியாது. எல்லா சக்ராஸ்க்கு சேர்த்து 1, 2 சாதனைகள்லாம் உண்டு. அத முறைப்படி குருகிட்ட போய் கத்துக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா, நமக்கு எல்லா சக்ராஸுமே பேலன்ஸ் ஆக்க முடியும். எல்லா சக்ராவும் பேலன்ஸ் ஆக்குனா தான் ஒரு மனுஷன் வந்து அ நல்ல விதத்துல வாழ்க்கைய நடத்த முடியும். ஒரு முழு மனிதனாக ஒரு முழு வாழ்க்கைய வாழ முடியும். ஓகேயா? அதுக்காக தான் இந்த சக்ராஸ பத்தியெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஓகே. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வாழ்க வளமுடன்.